ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் யூடியூப் சேனலில் ஃபியூச்சர்டு சேனல்ஸ் அதை எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ ஃபியூச்சர் சேனல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வேறு சேனல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலோட ஃப்ரண்ட் செக்ஷனில் ரைட் சைடில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ மற்றவங்க யாரும் உங்கள் சேனலில் ஷோ பார்த்தாங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் வேறு சேனல் வச்சுருக்கீங்க, அது சப்ஸ்கிரைப் பட்டனோட ஷோ ஆகும். ஸோ அதுதான் நம்ம இந்த இது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம தமிழ் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, நான் ஃபஸ்ட் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன் நம்ம சேனலில். ஸோ இந்த சேனல் லாகின் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஷோ ஆகுது. இதில் லெஃப்ட் சைடில் யுவர் சேனல் அப்படிங்கிற செக்ஷன் மேலே அந்த இமேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பேஷனேட் சேனல் கூட சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் youtube.com சேனல் அந்த பேஜ் லிங்க் கூட ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கஸ்டமைஸ் சேனல் கிளிக் பண்ண லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கே தெரியும், இல்லை ஃபியூச்சர்டு சேனல்ஸ் அப்படிங்கிறது ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ளஸ் சிம்பிள் அப்படிங்கிறத கொடுத்து ஆட் சேனல்ஸ் அப்படிங்கிறதுக்கும், ஸோ அதை ஆட் சேனல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபியூச்சர் சேனல்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் டைட்டில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்கள் சேனலோட வேறு சேனல் எந்த சேனல் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சேனலோட யூசர் நேம் ஆர் இல்லாட்டி யூஆரில் ஆட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் நம்மளோட மெயின் சேனலில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த யூஆர்எல் இருக்குது. ஸோ அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஃபஸ்ட்டு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை சேனல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் சேனல்ஸ் எத்தனைலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டன் ஒன்று ஃபுல் இன்ஸ்டால் முடிச்சு அப்புறம் இல்லை டன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரைட் சைடில் ஷோ ஆகும். உங்களோட நெக்ஸ்ட் அந்த அதர் சேனலோட சேனல் நேம் அதோட சப்ஸ்கிரைப் பட்டனோட ஷோ ஆகும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வேறு சேனல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் ஷோ பண்ணுறதுனால உங்கள் சேனலை இந்த சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வியூ ஆகும்போது அதில் ரைட் சைடில் ஃபியூச்சர் சேனல்ஸ் அப்படின்னு ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரொமோஷன் மாதிரி உங்கள் அதர் சேனல்ஸும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் யூஸர்கிட்ட நீங்கள் சொல்லி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து வேறு சேனல்ஸை வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் லிங்க் அனுப்புறதுலாம் நம்ம சேனலில் மெயின் பேஜில் இருக்கும், ரைட் சைடில் இருக்கும், ஃபியூச்சர் சேனல்ஸ்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அவங்க ஈஸியாக அதை வந்து டேரெக்டாக ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோவுக்கு நம்ம தமிழ் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.